Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து OnePlus Nordோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் OnePlus Nordோட அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த OnePlus Nord வந்து Amazon அண்ட் OnePlus ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6+64GB 25,000 செல் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8+128GB, இது வந்து 28,000 செல் பண்ணுறாங்க. ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து 12+256GB, அது வந்து 30,000 செல் பண்ணுறாங்க. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து புதுசாக OnePlus Nord வாங்கிட்டீங்க. வாங்கிட்ட உடனே இந்த ஃபோனை வந்து எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஏன்னா இந்த பவர் பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகலாம். ஸோ இந்த பவர் பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஆப்ஷனே காட்டாது. ஸோ நம்ம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்னா, வால்யூம் அப் பட்டன் அண்ட் பவர் பட்டன் ரெண்டு சேர்த்து ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே வந்து பவர் ஆஃப், ரீஸ்டார்ட்டு, ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் இப்படி தான் பண்ணணும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறமா ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப்பை எங்கே ஹைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பை நம்ம சிம்பிளான மெத்தடில் ஹைட் பண்ணலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பிஞ்ச் அவுட் ஜூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஹிடன் ஸ்பேஸில் நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு நீங்கள் கால்குலேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அது வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹிடன் ஸ்பேஸ்க்குள்ளே எல்லாமே வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா அமேசானும் இருக்காது, அந்த கால்குலேட்டர் ஆப்பும் இருக்காது. சர்ச் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஆப் காட்டாது. ஸோ இப்போ நம்ம ஹைட் பண்ண ஆப்ஸை எங்கே போய் ஓப்பன் பண்ணுறதுன்னா, இந்த லான்ச்சர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ஆப் ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிடன் ஸ்பேஸில் என்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே காட்டும். ஸோ சிம்பிளான மெத்தட் தான். ஆப் ட்ராயருக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. அடுத்து வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஹைட் பண்ணணும். எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஹைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஹைடு கொடுத்துருங்க. ஹைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஹைடான ஃபோட்டோஸ் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டிக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹிடன் கலெக்ஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இதெல்லாமே வந்து காட்டும். அடுத்து இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், இந்த ஹிடன் ஸ்பேஸ்க்கு நம்ம பாஸ்வேர்டு எதுவும் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹிடன் ஸ்பேஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஹிடன் ஸ்பேஸ் வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இங்கே பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளேக்குள்ளே போங்க. இதில் வந்து ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இருக்கும். இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த பேட்டரி ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து சர்க்கிளில் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பேட்டரி ஹிடன் வச்சிடலாம், பர்சன்டேஜ் மட்டும் காட்டுற மாதிரி. இல்லை அப்படின்னா பேட்டரி பார் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி பாரும் காட்டும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த ஆப் ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோம் செட்டிங்ஸ்னு வரும். இந்த ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு டபுள் டேப் டு லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்காது, இது எனேபிள் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணால் உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் போய்ட்டு ஸ்க்ரீனில் வந்து நான் சும்மா புல் டவுன் பண்ணேன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார் வருது பார்த்தீங்களா, இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங் போய்ட்டு ஸ்வைப் டவுன் டு ஆக்சஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷெல்ஃபில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸில் இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து வந்திருக்கீங்க, இந்த லான்ச்சர் லே அவுட்டே வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு எல்லா ஆப்ஸுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா திரும்பி வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இங்கே வந்து லான்ச்சர் லே அவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லான்ச்சர் லே அவுட்டுக்குள்ளே போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். இங்கே எதுவுமே இருக்காது, உங்களுக்கு லான்ச்சரே வந்து எனேபிள் ஆகாது, சர்ச் மட்டும் தான் எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த லான்ச்சர் ஹோம் ஸ்க்ரீன் வித் ஆப் ட்ராயரே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஐகான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐகான்ஸை வந்து நான் எப்படி நம்ம இந்த ஐகான்ஸோட பேக்கேஜ் எப்படி மாற்றலாம்னு செக் பண்ணலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன்ஸ் போங்க. ஐகான் பேக்கு ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐகான் பேக்கு வந்து ஹைட்ரஜன் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஐகான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன பேக் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி வந்துடும்.
இப்போ சாம்பிளுக்காக தான் நெக்ஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு பதிலாக இந்த ஆக்சிஜனே வந்து நல்லாயிருக்கு. இந்த ஹைட்ரோஜனும் வந்து நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் பேக்குள்ளே போய்ட்டு மோர் கொடுத்துட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஐகான் பேக் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கால் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். டயலர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து இந்த ஒரு நம்பர் டயல் பண்ணுறீங்க. டயலர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவே அந்த பர்சனுக்கு டயல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா வைஃபை நெட்வொர்க்குள்ளே போங்க. இங்கே வந்து டுவல் சேனல் நெட்வொர்க் ஆக்சலரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பப்ஜி மாதிரி கேம்லாம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஸ்டேபிளாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கேம் லேக் இல்லாமல் விளையாட முடியும். நீங்கள் வைஃபையும் மொபைல் டேட்டா ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 2 வைஃபை மொபைல் டேட்டா வழியாக வந்து உங்களுக்கு அந்த கேம் பிளே நடக்கும். சப்போஸ் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகிட்டால் கூட மொபைல் டேட்டாலேருந்து வந்து உங்களுக்கு கேம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் பேக்ரவுண்டில் மொபைல் டேட்டாவும் கன்சியூம் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். அடுத்த டேட்டா யூசேஜ் வந்து நீங்கள் இங்கே மொபைல் டேட்டா யூசேஜ் போய் செக் பண்ணிக்கலாம். வைஃபையும் வந்து இங்கே வந்து நீங்கள் டேட்டா யூசேஜ் செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்குள்ளே போகலாம். டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இங்கே 90 ஹெர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து 90 ஹெர்ட்ஸ்லாம் நல்லா இல்லைனா 60 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றிடுங்க நீங்கள். பட் 60 ஹெர்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, அது 90 ஹெர்ட்ஸில் இருந்த அளவுக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேட்டரி லைஃப் பெருசாக இம்பாக்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 90லேயே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் ஒன்று இருக்குது. பை டிஃபால்ட்டாகவே வந்து என்னோடய யூனிட் வந்து கொஞ்சம் வார்மான டோனில் தான் இருக்குது. ஸோ இந்த வார்ம் டோன் வந்து உங்களுக்கு பிடிக்கல, லோ பிரைட்னஸ்லாம் வச்சோன்னா நிறைய பேர் டிஸ்பிளே இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லோ பிரைட்னஸில் எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேவோட கலர் டோன் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் போய்ட்டு நீங்கள் வந்து இங்கே நேச்சுரல் இல்லை அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆம்லெட் ஒயிட் கேமட் இல்லை எஸ்ஆர்ஜிபி டிஸ்பிளே P3 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கோல்டு வார்ம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து கொஞ்சம் வார்மான டோனில் இருக்குது, விவிடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பஞ்ச்-ஹோல் கட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி ஹைட் பண்ணலாம் நிறைய பேர் டவுட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக தான் இருக்குது. சிங்கிள் பஞ்ச்-ஹோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து தனியாக தெரியுது. ஸோ இது நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம்னா ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஷோ தி ஃப்ரண்ட் கேமரா ஹைட் தி ஃப்ரண்ட் கேமரான்னு இருக்குது. ஸோ இந்த ஹைடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அந்த பஞ்ச்-ஹோல் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் அவுட்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் கேமரா தெரியாது, பட் மேலே ஒரு பெரிய பெசல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த பஞ்ச்-ஹோல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் டிஸ்பிளேவோட. பஞ்ச்-ஹோல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைட் த ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே நைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைம் கூட வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போய்ட்டு கஸ்டம் டைம் ரேஞ்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் 8லேருந்து மார்னிங் 7 வரைக்கும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபோன்லேருந்து எமிட் ஆகிற ப்ளூ லைட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும், ஒரு வார்மான டோன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்ணுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லது தான். ஸோ நைட் டைமில் இது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். இது ரீடிங் மோட்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது வந்து இந்த மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோனோ எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் இருக்கும். இல்லை அப்படின்னா குரோமேட்டிக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது இந்த மாதிரி மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இந்த மோடு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வைப்ரண்ட் கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எஃபெக்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும். பட் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எனேபிள் டிசேபிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆம்பியன்ட் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளே எதுவுமே இல்லை. ஃபோனை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இங்கே டைம் காட்டும். இந்த ஃபோனில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. டேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைம்லாம் காட்டும். ஸோ இது நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. பிக் யுவர் ஃபோன் டு ஷோ, இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிக் யுவர் ஃபோன் டு ஷோ கொடுத்தீங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் பிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்து டேப் த ஸ்க்ரீன் டு ஷோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன் ஆஃபில் இருக்குது. சும்மா ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எனேபிள் பண்ணி காட்டும். அடுத்து வந்து டிஸ்பிளே மெசேஜ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளே மெசேஜ் கூட கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ட் டிஸ்பிளே தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து டிஸ்பிளே ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து இது டிஃபால்ட் மோடில் இருக்குது. டிஃபால்ட் மோடில் கொஞ்சம் காம்பேக்டான சைடில் தான் இருக்குது. இது லார்ஜ் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் காட்டும். இந்த பேட்டரி பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜ் ஆகி காட்டுது. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இதில் தான் வந்து எனேபிள் பண்ணோம். டிஸ்பிளே நெட்வொர்க் ஸ்பீட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்பீடு வந்து உங்களால் இங்கே நோட்டீஸ் பண்ண முடியும். ஹை டேட்டா யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஏதோ ஒரு ஆப் போயிட்டுருக்கு, பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆப் வந்து டேட்டா கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 kbps தான் போயிட்டுருக்கு. 1 kbps எல்லாமே வந்து ஒரு நார்மலான இது தான். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இங்கே போய் எனேபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்க்ரீன் சேவர் வந்து ஒரு சார்ஜிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சார்ஜ் போடும்போது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்க்ரீன் சேவர் வைக்கிறீங்களோ அது காட்டும். இப்போ வந்து இந்த டைம் மட்டும் காட்டுது பார்த்தீங்களா. செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வேறு இது கூட மாற்றிக்கலாம், அனலாக் டிஜிட்டல்னு சொல்லிவிட்டு. அடுத்து அப்படியே பேக் வந்துட்டு கஸ்டமைசேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கஸ்டமைசேஷனில் வால்பேப்பர் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். அடுத்து கிளாக் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாக் ஸ்டைலை வந்து இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் கூட நம்ம இங்கே வந்து மாற்றிக்கலாம். நான் ஸ்டைப் வச்சுருக்கேன். ஸோ இது வச்சு இப்போ நான் வந்து ஸ்டைப் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோடனே இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் கூட நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டார்க் மோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனால் எங்கேயுமே வந்து டார்க் மோடே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோனுக்குள்ளே போய்ட்டு கலர்ஃபுல் டோனு, லைட்டு, டார்க் டோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த டார்க் டோன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபோன் டார்க் மோடுக்குள்ளே போய்டும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டார்க் மோடு எனேபிள் பண்ண முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல் டோன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கலரில் வந்துடும். அடுத்து இங்கே வந்து சிஸ்டம் ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிஸ்டம் ஐகான்ஸ்க்கு பேக்ரவுண்டில் வந்து எந்த மாதிரி ஒரு ஐகான் தேவை, ரெக்டாங்கிளா, ஸ்கொயர், ரவுண்டு, இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி எது தேவைன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் ஐகான்குள்ளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஐகான் பேக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து பட்டன் அண்ட் கெஸ்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பட்டன் அண்ட் கெஸ்டர்ஸ்குள்ளே போங்க. இந்த ஸ்லைட் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து நீங்கள் மேலே சென்டரில் வச்சிங்க அப்படின்னா வைப்ரேஷன் மோடுக்கு போகும். இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சைலண்ட் மோடுக்கு போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிங் ஆகும்போது வந்து வைப்ரேட் ஃபார் கால்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் தேவையா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் வைப்ரேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ரிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும்போது இந்த ரிங் மோடில் வந்து உங்களுக்கு கால்ஸ் எதுவுமே வைப்ரேட் ஆகாது. அண்ட் டச் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பவர் மெனு. ஸோ இது நம்ம பவர் மெனுன்னு கொடுத்துட்டோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இது வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் தான் ஓப்பன் ஆகும். பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம். பவர் மெனு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பவர் மெனு சேஞ்ச் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட் ஃபிங்கர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ் அன்லாக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் டேட்டா வந்து இவங்க ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஸ் அன்லாக்லேயும் வந்து ஃபோன் அன்லாக் பண்ணலாம். ஸோ அண்ட் இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ் அன்லாக் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கும், உள்ளே போகாது. ஆட்டோ அன்லாக் ஒன்ஸ் த ஸ்க்ரீன் இஸ் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஓப்பன் ஆகிடும், லாக் ஸ்க்ரீனில் ஸ்டே பண்ணாது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் அன்லாக் அசிஸ்டிவ் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற நேரத்தில் ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட் ஆகும். பட் சார்ஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கன்சியூம் பண்ணும். இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த பேட்டரி வந்து ஏஐ பேட்டர்ன் வந்து உங்கள் யூசேஜ்க்கு எப்படி செட் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு கொடுத்துருங்க. இதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி வந்து உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் யூசேஜ் பேட்டர்ன் எல்லாமே வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி பேட்டரியை வந்து கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும், உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அன்லாக் பண்ணிவிட்டு கை அங்கேயே வச்சுட்டு மெல்லமாக மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே செல்ஃபி, நியூ நோட்டு, நியூ ஈவெண்ட் இதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே செல்ஃபி கொடுத்துட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூட்டிலிட்டிஸில் குயிக் லான்ச் ஒன்று இருக்குது. இந்த குயிக் லான்ச்சில் போய்ட்டு ஷார்ட்கட் செட்டிங்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து செல்ஃபி, வாய்ஸ் சர்ச், நியூ நோட்டில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செல்ஃபி மட்டும் வச்சிடுறேன். இது குயிக் லான்ச் ஆன் பண்ணணும். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் செல்ஃபி மட்டும் வச்சுருக்கேன்.
இப்போ ஃபோனை அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே. பட் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பண்ண உடனே கை எடுக்கக்கூடாது, அங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து உடனே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் லான்ச்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேரலல் ஆப்ஸ் வந்து நிறைய பேருக்கு OnePlusல இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த யூட்டிலிட்டிஸில் பேரலல் ஆப்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டூவல் ஆப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு க்ளோனிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட். அடுத்து ஆப் லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் லாக்கருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருங்க. பாஸ்வேர்டு வச்சுட்டு ஆட் ஆப்ஸில் போய்ட்டு நான் இப்போ அமேசான் வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன். அமேசான் ஆஸ்பால்ட் 9 வந்து நான் இப்போ லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஆஸ்பால்ட் 9 ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப் லாக்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த OnePlus Nordோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் OnePlus Nord யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.